விநியோகஸ்தர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தால் பாபநாசம் படம் திட்டமிட்டபடி ஜூன் 3ஆம் தேதி வெளியாகுகிறது. கமல், கௌதமி நடித்துள்ள பாபநாசம் படம் தணிக்கைக்கு அனுப்பப்பட்டு சான்று பெற்றது. இப்படத்தை ஜூலை 3ஆம் தேதி வெளியிட ஏற்பாடுகள் நடந்தன. ஆனால் விநியோகஸ்தர்கள் எதிர்ப்பால் திரையரங்குகளில் திட்டமிட்டபடி டிக்கெட் முன்பதிவு துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. உத்தம வில்லன் ரிலீஸ் போது செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி கமல், லிங்குசாமிக்கு படம் பண்ணாமல் சொந்த படம் தயாரிப்பால் தங்களுக்கு வரவேண்டிய பணம் வராமல் போவதாக குற்றம் சாட்டினர் விநியோகஸ்தர்கள். எனவே பாபநாசத்திற்கு ஒத்துழைப்பு இல்லை என்று அறிவித்தனர். இதனையடுத்து விநியோகஸ்தர்களுக்கும் கமல் தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாக விநியோகஸ்தர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பாபநாசம் படம் சிக்கல் தீர்ந்து திட்டமிட்டபடி 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 600க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரையிடப்படுகிறது. இந்த படத்தை வைட் ஆங்கிள் கிரியேஷன் சார்பில் சுரேஷ் பாலாஜி, ஜார்ஜ் பயஸ் மற்றும் ராஜ்குமார், தியேட்டர் சார்பில் ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா ராஜ்குமார் ஆகியோர் இணைந்து தயாரித்துள்ளனர்.